ஒரு விஷயம் எப்ப உனக்கு தப்புன்னு தெரிஞ்சிச்சோ அதை சரி பண்ணணும். புரியலையா? இது பாரு, சக்தியை மறுபடியும் டே ஷிஃப்ட்லயே மாத்த சொல்லு. அப்புறம் அந்த கயல் நைட் ஷிஃப்ட்லயே இருக்கட்டும். நான் வேலை செய்யற வீட்டோட அம்மா நம்ம அமரோட காலை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டருக்கு ஃபோன் பண்ணி இவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. சரியில்லாம போனது நான் இல்ல வெற்றி, உங்க மனசு. உங்க மனசுல ஏற்பட்ட பிரச்சனை. மாமா, இங்க வேலைச்சேரி பக்கத்துல கார்பேஜ் யார்ட் கிட்ட கொஞ்சம் தள்ளி கார் நிக்குது. மத்ததெல்லாம் நான் நேர்ல வந்து சொல்றேன். இரு, எனிதிங் சீரியஸ்? மாமா, இப்போ என்னால எதையும் உறுதியா சொல்ல முடியல. நான் நேர்ல வந்து சொல்றேன். மாப்பிள்ள, இன்னொரு விஷயம். சொல்லுங்க மாமா. அது புவி ஏதோ ஸ்கூட்டியை மெக்கானிக் ஷெட்ல விட்டான்னு சொல்லி மெக்கானிக் கொண்டு வந்து இப்பதான் விட்டுட்டு போறான். பட் அது நம்ம வண்டி இல்ல. அப்படியா? அது அங்கேயே இருக்கட்டும், நான் வந்து பாத்துக்கிறேன். சரி, புவி பத்தி ஏதாவது தகவல்? இல்ல மாமா, எந்த தகவலும் இல்ல. இங்க ஒரு டீப் என்கொயரி பண்ணாதான் எல்லா உண்மையும் தெரிய வரும். நான் அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பண்ணிருக்கேன். சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். சரி மாமா, இன்னொரு விஷயம். இந்த விஷயத்த நீங்க அக்கா கிட்ட கொஞ்சம் பக்குவமா எடுத்து சொல்லுங்க. சரி மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். என்னங்க சொல்றான்? காரு கிடைச்சிருச்சான். ஆனா புவி எங்க இருக்கான்னு தெரியலையா? என்னங்க இது? ஸ்கூட்டி வந்தப்ப கார் வந்துருச்சுன்னு நினைச்சோம், அதுவும் இல்ல. கார் கிடைச்சிருச்சுன்னு தெரிஞ்சதும் புவி கிடைச்சிட்டான்னு நினைச்சோம், இப்ப அதுவும் இல்ல. கடவுள் ஏன் நம்ம கிட்ட இந்த கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறாருன்னு தெரியலையே. நீ சொன்ன மாதிரி அவன் எங்கேயாவது யார் வீட்லயாவது இருப்பான். உன் தம்பி அவனை தேட சொல்லியிருக்கேன், கிடைச்சிருவான். அவன் பார்த்துட்டு வரட்டுமே, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். சரிங்க, அவன் ஸ்கூட்டி விஷயத்துக்கு என்ன சொன்னா? வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காமா. நீ டென்ஷன் ஆகாம ரிலாக்ஸ்டா இரு. தலை வலிக்குது, காஃபி கொடு. ஓ சரிங்க. இந்த ஸ்கூட்டி அனுவோட ஸ்கூட்டியாச்சே, இது எப்படி இங்க? ஒருவேளை அனு நம்மள தேடி வந்திருப்பாளோ? அனு, அனு, இந்தாங்க காஃபி. தேங்க்யூ. அம்மா வாத்தேனே, என்ன வரும்போதே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்ட? ஆமாம்மா, வர்ற வழியில வித்துட்டு இருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். அம்மா, அனு வந்திருக்காளா? அனுவா? யாருமா அது? என் தங்கச்சிமா, என் வீட்டுக்காரரோட தம்பி பொண்டாட்டி. அப்படி யாருமே இங்க வரலையே, ஏன் வரேன்னு சொன்னாளா? இல்லம்மா, சொல்ல போனா நான் இங்கதான் வேலை செய்யறேன்னு அவளுக்கு தெரியாது. அப்புறம் எப்படிமா வருவா? இல்லம்மா, அவளோட ஸ்கூட்டி வெளியே நிக்குதே, அதனாலதாம்மா கேட்டேன். எந்த ஸ்கூட்டி நீ சொல்ற? அதாம்மா, நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிற சிகப்பு கலர் ஸ்கூட்டி, அததான் சொல்றேன். அதுவா? அத இப்பதான் அந்த மெக்கானிக் புவி சர்வீஸ்க்கு விட்டேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு போனா. எங்க வீட்ல ஸ்கூட்டி எல்லாம் கிடையாது, அதான் நாங்களே குழம்பி போயிருக்கோம். இப்ப நீ வந்து இது உன் தங்கச்சிதுன்னு சொல்ற. உன் தங்கச்சி ஸ்கூட்டிய புவி எதுக்கு சர்வீஸ்க்கு விட போறா? அம்மா, ஒருவேளை மெக்கானிக் வண்டிய மாத்தி எடுத்துட்டு வந்து விட்டுட்டு போயிருப்பானோ? அவ அங்க சர்வீஸ்க்கு விட, புவி தம்பியும் அதே கடையில விட, அவகிட்ட கொடுக்க வேண்டிய வண்டிய இங்க கொண்டு வந்து விட்டுருப்பானோ? நீ சொல்றதெல்லாம் பொருத்தமாதாம இருக்கு. ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இடிக்குது. அது என்னன்னா, நம்ம புவி கிட்ட ஸ்கூட்டியே கிடையாது. சரிங்க, அதான் அவ தங்கச்சி வண்டின்னு சொல்றல, அது கொடுத்து அனுப்பிடுவோம். புவி வந்ததுக்கு அப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம். தேனு, நீ போறப்ப வண்டி எடுத்துட்டு போய் தங்கச்சி கிட்ட கொடுத்துரு. அம்மா, எனக்கு வண்டியே ஓட்ட தெரியாதுமா. நாளைக்கு நான் அனுவே கூட்டிட்டு வந்து வண்டி எடுத்துட்டு போயிடுறேன். சரிம்மா, அப்படியே பண்ணு.
சரி, நான் கேட்க மறந்துட்டேன். உன் பையனை டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போனியே, என்ன சொன்னாரு? ஷோ, நானே அதை சொல்ல மறந்துட்டேமா. டாக்டர் பையனை செக் பண்ணி பார்த்துட்டு அவன் காலை சரி பண்ணிடலாம்னு சொல்லிட்டாருமா. ட்ரீட்மெண்ட் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த மாசம் ஆபரேஷன். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. சரி, இத நீ வீட்ல சொன்னியா? சொல்லிட்டேமா. வீட்ல எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. உங்களை பார்த்து நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க. நான் தான் இப்ப வேண்டாம், அவங்க கொஞ்சம் பிரச்சனையில இருக்காங்கன்னு தடுத்துட்டேமா. நன்றி எல்லாம் எதுக்குமா? குழந்தை நல்லபடியா ஆனா அதுவே எனக்கு போதும். ம், சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்கம்மா. ராஜி, ஆ, கன்ஃபியூசிங்கா இருக்கு. புவி வண்டி எடுத்து போய் மெக்கானிக் ஷெட்ல விட்டுருக்கான். இதை அவ தங்கச்சி அணுவோட வண்டின்னு தேன்மொழி சொல்றா. எங்கேயோ ஏதோ இடிக்குதம்மா. நீ எதுக்கு வண்டி எடுத்துட்டு போன்னு சொன்ன? உன் தம்பி வந்து பாக்குறேன்னு சொல்லிருக்கான்ல. என்ன நீ? தெரியாம சொல்லிட்டேன். அவன் வரட்டும். பூ மாதிரி போனவ கசங்கி வந்தியே, ஏன்? நீ சரியில்லாதனாலதான் நான் இப்படி இருக்கேன். ஏம்மா இப்படி சோதிக்கிற? சூரனை அழிச்சதுக்கு உனக்கு தண்டனை கிடைச்சதா? இல்ல இல்ல, எங்களுக்கு மட்டும் ஏன் தண்டனை கொடுக்க பாக்குற? அதுவும் செஞ்ச தப்புக்கும் தண்டனை, செய்யாத தப்புக்கும் தண்டனை. இதான் நியாயமா? அவளை காப்பாத்திக்க அவனை அழிச்சா, அவளை காப்பாத்த நினைச்ச என்ன என்னோட வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறீங்க? என் புருஷன் என் நடத்தையில சந்தேகப்படுற மாதிரி வச்சுட்டியே. இதுதான் நீ எனக்கு காட்டுற கருணையா? நான் நல்லவ, எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிக்கணும்னா நானும் செஞ்ச விஷயத்த சொல்ல வேண்டியதா இருக்கும். அனுவோட வாழ்க்கை போயிடும். என்னோட வாழ்க்கைக்காக அனுவோட வாழ்க்கையினால எப்படி விட்டு கொடுக்க முடியும்? இப்படி துக்கத்தை கொடுத்துட்டு என் தூக்கத்தையே கெடுத்துட்டியே. ஆரம்பிச்சு வச்ச நீயே இதை முடிச்சு கொடுத்துரு. என்னோட காணிக்கையை நான் தரேன். அர்ஜுன், அழாத அழாத. அம்மாக்கு ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லடா செல்லம், ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, சரியா? ஓ ஓ, சொருட சொருட சரி, அழாத அழாத. எங்க தான் போறான்னு கண்டுபிடிக்கவே முடியல. இத்தனை நாள் அவ மட்டும் தான் போனா, இன்னைக்கு குழந்தையும் தூக்கிட்டு போயிருக்கா. ச்சே, வேற எதுக்கு? அவ தனியா போனா சந்தேகம் வரும்னு தான் இன்னைக்கு குழந்தையும் தூக்கிட்டு போயிருக்கா. அவள எப்படி இவளுக்கு ஒரு முடிவு கட்டுறதுன்னு தெரியலையே.
வலிக்குதாமா? என்ன தங்கம்? அப்பா என்னடா அம்மா கையில கற்பூரம் கொளுத்துனாங்க. உங்க அம்மா கையில கற்பூரம் கொளுத்துனாளா? ஆமா. அவ பெரிய நடிகடா. பண்ற பாவத்தை எல்லாம் பண்ணிட்டு கடவுள் கிட்ட போய் இந்த டிராமா எல்லாம் பண்ணா அவர் ஏமாந்துருவாரா? என்னதாண்டா உங்க அம்மா ஏமாத்த முடியும்? அந்த கடவுளை ஏமாத்தவே முடியாது. இத போய் உங்க அம்மா கிட்ட சொல்லு போ. என்னடா பாக்குற? போ. குழந்தைகிட்ட என்ன பேசணும்னு தெரியாது உங்களுக்கு? நீ தானே சொன்ன குழந்தைகிட்ட உண்மைதான் சொல்லணும்னு. அதான் உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்டேன். இது பாருங்க, நமக்குள்ள என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அது குழந்தை வரைக்கும் போக வேண்டாம். உங்க மனசுல இருக்கிற எண்ணத்தை குழந்தை மனசுல விதைக்காதீங்க. அப்படியா? அப்ப நீ மட்டும் எதுக்கு குழந்தைய தூக்கிட்டு போய் கோயில்ல வச்சு நான் நல்லவர நாடகம் போடுற? இவன் உன் பக்கம் வரணும் தானே? என் மனசுல அந்த மாதிரி எண்ணமே இல்லைங்க. இது யதார்த்தமா நடந்த விஷயம். அது போய் இப்படி கொச்சப்படுத்தாதீங்க. எல்லாத்தையும் திட்டம் போட்டு நடத்திட்டு இப்போ வந்து யதார்த்தம் பதார்த்தம் சொல்லிட்டு இருக்கியா? புள்ள கிட்ட வீட்டுக்கு போனதும் அந்த முட்டாள் கிட்ட இப்படி சொல்லு அப்படி சொல்லு, அவன் கண்ணை மூடிட்டு கேட்பான்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கியா? நம்ம பிரச்சனையில குழந்தைய இழுக்காதீங்க. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. குழந்தை அங்க என்ன பார்த்தானோ அதுதான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கான். நீ ஒரு நடிகடி. உன்னோட நடிப்ப நீ இவனுக்கும் கத்து கொடுக்க பாக்குற. நடக்கட்டும் நடக்கட்டும், இது எங்க போய் முடியுதுன்னு நானும் பாக்குறேன். சார், ஃபாரன்சிக் ரிப்போர்ட். இது எல்லாமே புவியோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தான். ஆமாம் சார். சார், அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வேற யாரும் வரமாட்டாங்களா? ஏன் கேட்குறீங்க? புவியோடையது தவிர வேற யாருடைய கைராகியும் அதில் இல்லை. அதான் சார் கேட்டேன். ஃபிஷ்ஷியா இருக்குல்ல? ஆமாம் சார். இருக்கணும், இருந்திருக்கணும், ஆனா இல்ல. சார், திஸ் கேஸ் இஸ் கெட்டிங் சீரியஸ். உண்மைதான் வசந்த், உண்மைதான். சார், நம்ம இந்த கேஸ்க்கு இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடல. போட போறதில்ல. எப்படி சார்? எஃப்ஐஆர் போடாமல் எப்படி சார் ஃபர்தராக என்கொயரி பண்ணுறது? எல்லா என்கொயரியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்போ தான் போட போகிறோமா சார்? தேவைப்பட்டாதான் போடுவோம், இல்லைன்னா அதுவும் இல்லை. ஒரு கேஸ் அப்படி எப்படி சார் நடத்த முடியும்? இது வரைக்கும் இது மாதிரி நடந்தது இல்லையா? நடந்தது இல்லதான், ஆனா இது அப்படிதான் நடக்க போகுது. சார், ரெக்கார்ட்ல இல்லாம நம்மளால ரொம்ப தூரம் டிராவல் பண்ண முடியாது. அந்த ரெக்கார்டை உடைப்போம். சார், மேல் இடத்துக்கு தெரிஞ்சா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும் சார். அந்த ரிஸ்கை நான் எடுக்க தயாராயிட்டேன். நீங்களும் என் கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இது ஆர்டர் இல்ல வசந்த், என்னோட ரெக்வெஸ்ட். சார், நீங்க வசந்த், நான் சட்டத்தை மீறலனா அது இந்த கேஸ் எங்க அக்கா மகன் சம்பந்தப்பட்டதுங்கிறதுக்காக. ஆனா நீங்க எதுக்காக மீறணும்? என் ரெக்வெஸ்டுக்காக இருக்கலாம்ல. நிச்சயமா சார், ஐ வில் பி வித் யூ. தேங்க்யூ வசந்த், தேங்க்யூ. சார், சொல்லுங்க வசந்த். கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நாம இந்த கேஸை சீக்கிரட்டா என்கொயரி பண்றதுக்கான காரணம்
இருக்கு. இது என் அக்கா மகன் சம்பந்தப்பட்டதுன்னு உங்களுக்கே தெரியும். இதுல புவி காணாம போயிட்டாங்கிறதுக்காக யாரோ தப்பு பண்ணிருக்காங்கன்னு இது வரைக்கும் நாம தேடிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளை புவியே தப்பு பண்ணிட்டு தலைமறைவா இருந்தா? என்ன சார், புவி உங்க அக்காவுடைய பையன், அவர் எப்படி தப்பு பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்க? அவன் என் அக்கா மகன்றதுக்காக நல்லது மட்டும்தான் பண்ணுவான்னு எதுக்கு நாம எதிர்பார்க்கணும்? அவனும் மனுஷன் தானே, தப்பு பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. நாம ப்ராப்பரா கேஸ ஃபைல் பண்ணி என்கொயரி பண்ணி நமக்கு இப்படி ஒரு முடிவு வந்தா நாம புவி மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது வரும். அது பத்திரிக்கை டிவில எல்லாம் ஃபிளாஷ் ஆகும். அப்போ அவனோட அப்பாவை பத்தி சொல்லுவாங்க, அம்மாவை பத்தி சொல்லுவாங்க, ஏன் என்ன பத்தி கூட சொல்லுவாங்க. அப்பா பெரிய ஜட்ஜ், அம்மா ஃபேமஸ் டாக்டர், நான் இந்த சிட்டியோட டிஐஜி. எங்க பேரு நாரும், எங்க மானம் கப்பல் ஏறும். அதுக்கப்புறம் எங்க 3 பேரோட கெரியரும் டோட்டலா காலி ஆயிடும். சார், இதுக்கு புவி தப்பானவனா இருந்தா தானே? வசந்த், நம்ம எப்பவுமே 2 பக்கமும் பார்க்கணும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். நெகட்டிவ்க்கு தயாராயிட்டு தான் பாசிட்டிவ் நோக்கி போகணும். இது என்னோட ஸ்டைல். ஓகே சார், நவ் ஐ அம் கிளியர் சார். தென் we will proceed. ஓகே சார். ஐயோ, என்ன தீயுது? பாலு. ஏய், என்னடி பால் தீயறது கூட தெரியாம அப்படின்னு பேன் யோசனை பண்ணிட்டு இருக்க? அது வந்துக்கா ஒண்ணு இல்லக்கா. என்ன அது வந்து இது வந்துன்னு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இந்நேரத்துக்கு மேல போயிருப்ப. இல்லக்கா, ஏதோ ஒரு யோசனையில இருந்துட்டேன். சரி, உன் ஸ்கூட்டி எங்கம்மா? எந்த ஸ்கூட்டி? என்ன கேட்டீங்க? ஸ்கூட்டி எங்கன்னு கேட்டேன். ஆ, 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 அது காணாம போயிடுச்சுன்னு தான்க்கா இப்போ யோசிச்சுட்டு இருந்தேன். என்னது, காணாம போயிடுச்சா? ஆ, இல்ல ரிப்பேருக்கு விட்டியா? ஒழுங்கா சொல்லு. என்னக்கா சொல்றீங்க? ஒன்னும் பயப்படாத. அந்த ஸ்கூட்டி இப்ப எங்க முதலாளி அம்மா வீட்டுல தான் இருக்கு. மெக்கானிக்கு அட்ரஸ் தெரியாம மாத்தி கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான். நான் தான் அந்த வண்டியை பார்த்து கண்டுபிடிச்சு இது என் தங்கச்சி அனுவோட வண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க உடனே எடுத்துட்டு போக சொன்னாங்க. எனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாதே, அதனால நாளைக்கு என் தங்கச்சியை கூட்டிட்டு வந்து வண்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். அக்கா, உங்க முதலாளி யாரு? என்ன பண்றாங்க? டாக்டர் அம்மா. ஓ, ஆ. ஆனா பாவண்டி டாக்டர் அம்மா, அவங்க பையன் புவி இந்த காத்து மழையெல்லாம் அடிச்சு தெரியுமா? அன்னையில இருந்து காணோம். 2-3 நாள் ஆச்சு. என்ன பேருக்கா சொன்ன? புவி. புவியா? ஏய், என்னடி புவி உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆ, ஆ, பேர் ஏதோ டிஃப்ரெண்டா இருக்குல்ல, அதான் கேட்டேன். ஆ, என்ன பண்றது, கடவுள் தான் அந்த அம்மாவுக்கு நல்ல வழியை காமிக்கணும். ஏய், நீ ஏண்டி பேன முழிச்சிட்டு இருக்க? அதான் வண்டி கடிச்சிருச்சுல, அப்புறம் என்ன? மறக்காம நாளைக்கு என் கூட வந்து வண்டி எடுத்துட்டு வந்துக்கோ, புரியுதா? சரிக்கா. அப்படியே பேந்து முழிச்சிட்டு இருக்காளே. ஐயோ, புவி வீட்டுல இருக்கா? அக்கா, அக்கா. என்னடி ஆச்சு? ஐயோ அக்கா, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். எதுக்கு இப்படி பதட்டப்படுற? என்ன விஷயம்னு சொல்லு. அக்கா, அந்த புவி வீட்டுல தான் எனக்கா வேலை பாக்குறாங்களா?